ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஒரு தட்டை ரெசிபி தான் பார்க்க போறாங்க. நான் ஏற்கனவே ஒரு தட்டை ரெசிபி போட்டிருக்கிறேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வெஜிடபிள் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறாங்க. ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தட்டைக்காக 1 கப் அளவிற்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேங்க. இது சாதாரணமா கடையில வாங்கிய அரிசி மாவு தான். இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதாங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பொட்டுக்கடலை பொடி அதை எடுத்திருக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு உளுந்து பவுடர், உளுந்த வறுத்து பொடிச்சு எடுத்திருக்கிறேன். அந்த பவுடர் தான் இது. இதோட கருவேப்பிலை சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே ட்ரை இன்கிரீடியன்ஸ் தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த தட்டை செஞ்சிருக்கிறேங்க. இப்போ இதோட குருமிளகு ஆட் பண்ண போறேன். இதை 1-2 உடைச்சு சேர்த்துக்கலாம். நீங்க பவுடரா சேர்க்கறதானா கூட அந்த நைஸா பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா மிளகாய்த்தூள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மிளகாய் தூள் சேர்க்கல, அதுக்காக தான் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாங்க. நான் கொஞ்சமா பட்டாணி எடுத்திருக்கிறேன். இது ராஜ்மா, அதாவது காஞ்ச பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். இது ஸ்வீட் கார்ன். இப்போ பட்டாணியும் ஸ்வீட் கார்ன் ரெண்டுமே நான் ஃப்ரோசன் தான் எடுத்திருக்கிறேன். இப்போ முதல்ல பட்டாணியை இந்த மாதிரி இந்த மோட்டார் அண்ட் பெஸ்டில் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கலாங்க. நீங்க சின்ன மிக்ஸி ஜார்ல போடுறதுனா கூட போட்டு ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி பண்ண வேண்டாம், 1-2 உடைச்சா போதும். ஏன்னா பட்டாணி ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் இல்லைங்களா, அதோட போட்டா தட்டை நல்லா வராது. அதுக்காக தான் இப்படி செய்யறோம். இப்போ பட்டாணி எடுத்துட்டு அதே போல ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி அதையும் இப்படி மசிச்சுக்கலாம். இந்த பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ராஜ்மா அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இப்போ இதையும் நம்ம நசுக்கி எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இந்த ராஜ்மாவில் சம்டைம்ஸ் தோல் தனியா வந்திருந்ததுன்னா நீங்க தோலை எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாங்க. நீங்க வேணும்னா பீன்ஸ், கேரட் கூட ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வெண்ணெயை உருக்கி வச்சிருக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பட்டாணி கூட நான் ஃப்ரோசன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க காஞ்ச பட்டாணி யூஸ் பண்றதானா ராஜ்மா மாதிரியே ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்ப நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1-2 அதை நசுக்கி எடுத்து மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கையால இதை நல்லா பிசைய போறோங்க. நம்ம சாதாரணமா முறுக்கு மாவு, தட்டைக்கு எல்லாம் எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான் பிசைவோம். ஆனா என்னன்னா இடையில அந்த பீன்ஸ், பட்டாணி எல்லாம் இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும் பார்ட்டிகல்ஸ். இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நம்ம இடியாப்பம், முறுக்கெல்லாம் பிழியறதுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வர்றோமோ அதே மாதிரி பதத்துக்கு வந்தாச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கலாம். நம்ம தட்டை சின்ன சின்னதா தானே பண்ண போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளா எடுத்துக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் செட்ல எவ்வளவு போடுறோமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாங்க.
அதுக்கப்புறம் மீதி உள்ள மாவை வந்து ஒரு ஈரத்துணியால மூடி வச்சுக்கணும், காயக்கூடாது. இப்போ இந்த உருண்டைகளை தட்டுறதுக்காக நான் வந்து ஒரு கட்டிங் போர்டில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சிருக்கேன். அது மேலே இந்த உருண்டைகளை வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு 6 உருண்டை வச்சு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை மேலால் திருப்பி மூடிட போகிறேன். ஏன்னா நம்ம அழுத்தும் பொழுது எந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோமோ அங்கே ஒட்டிக்கும். அதனால தான் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பவுலோ கிளாஸோ எதனா ஒன்று எடுத்து இந்த பிளாஸ்டிக்கு மேலே வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா அது கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்க, 6 ரவுண்ட் ரெடி பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கிற தட்டையில் எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. தட்டையை போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 3/4 பாகத்துக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா தட்டை கரிஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் உள்ளே வேகாமல் கூட இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பூரி மாதிரி பொங்கி வருது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ரவுண்ட்லேருந்து போடும்பொழுது நீங்கள் தேய்ச்சி அந்த ரவுண்ட் பண்ணி எடுத்த உடனே ஒரு ஃபோர்க் வச்சு 1-2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு டூத்பிக் வச்சு 1-2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் எண்ணெயில் போடும்பொழுது அது பொங்கி வராது. ஒரு சைடு வெந்த உடனே அதை லேசாக திருப்பி போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கலை. மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தோம்னா கலர் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக வரும். பாருங்க, நல்லா மொறுமொறுப்பாக பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. பாருங்க, பபுள்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுனாலே அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெயை வடிய விட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு நல்லா எண்ணெயை வடிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப திக்காக பண்ணாதீங்க, அப்புறம் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். தட்டை வந்து எப்பவுமே மொறுமொறுன்னு இருக்கணும். பாருங்க, நம்ம சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன். அமுத்தி உடைக்கும் போது பாருங்க சத்தம் வருது இல்லைங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.